அன்பானவர்களே, மத்தேயு 5:23 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மனுஷன் இருக்காங்க. அவர் பேரு யவீரு, ஜெபாலய தலைவன். அவர் தன்னோட மகள் மரண அவஸ்தைப்படுகிறார். அவள் மேல் கையிடவையும் அப்பொழுது அவள் நல்லாயிடுவான்னு சொல்லி ஏசப்பாட்ட வேண்டிக்கிறாங்க. ஆனா உடனே ஏசப்பாவும் அவனுக்கு நான் வர்றேன், அவன் மேல கை வைக்கிறேன், நம்ம சுகமாக்கலான்ட்டு கிளம்புறாங்க. ஆனா அவங்க கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா வழியில ஒரு பெண்ணு ஏசப்பாவோட ட்ரெஸ்ஸை தொட்டு சுகம் அடைகிறாங்க. இது நிமித்தம் அவங்க பேசுறது இந்த காரியங்கள் நிமித்தம் கொஞ்சம் லேட் ஆகி போகுது. ஆனா அந்த பொண்ணு இறந்து போகுதுங்க. இறந்து போகணுன்னு எல்லாரும் சொல்றாங்க, ஐயோ உங்க பொண்ணு இறந்து போச்சு, இனிமேல் ஏசப்பாவை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவனும் மனம் தளரும் போது ஏசப்பா சொல்றாரு, நீ கலங்காத, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனான்னு சொல்றாங்க. அவனும் கொஞ்சம் பொறுமையோட இருக்கவும் அந்த மரித்த மகளை ஏசப்பா கைகளை தொட்டு உயிரோடு எழுப்பினாங்க. இன்னைக்கு கூட சில நேரம் உங்களுக்கு அற்புதம் நடக்க லேட் ஆகலாம். ஆனா ஆண்டவர் செய்த அற்புதம் இயற்கைக்கு மேற்பட்ட விதத்துல உங்களுக்கும் இருக்குல்ல. ஏன்னா நீ பொறுமையோட காத்துருங்க. தேங்க்யூங்க.